Hello students, welcome to Angel Science World. நம்ம நீட்டுக்கு கிளாஸ் பார்க்கலான்னு சொன்னோம் இல்லையா. ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து IUPAC நாமன்க்ளேச்சர். ஸோ அதுக்கு என்னென்ன ரூல்ஸு என்ன இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாமன்க்ளேச்சர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். ஸோ அதில் வந்து பேஸ்டு ஆன் த இயர்லியர் நாமன்க்ளேச்சர் தேர் ஆர் 2 நாமன்க்ளேச்சர். ஒன் இஸ் அ காமன் நேம், அனதர் ஒன் இஸ் அ IUPAC நேம். நம்ம இதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ காமன் நேம்ங்கிறது ஃபஸ்ட்டு ஆர்ஜின் எதுலேருந்து கிடச்சிச்சோ, அந்த சோர்ஸ் வந்து எதுலேருந்து கிடச்சிச்சோ அதை வச்சு அந்த பேர் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து யூரியா வந்து ஃப்ரம் யூரின். அதுக்கு நெக்ஸ்ட்டு wood alcohol ஃப்ரம் த wood, அது wood spiritன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி மெத்தனால் ப்ரிப்பரேஷன். அதுக்கப்புறம் பியூட்ரிக் ஆசிட் ஃப்ரம் பட்டர். நெக்ஸ்ட்டு மீத்தேன் மாஸ் கேஸ், நம்மளுக்கு தெரியும் இல்லையா, மாஸ் கேஸ் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அது வந்து எங்கேருந்து கிடைக்குன்னா மீத்தேன்லேருந்து கிடைக்குது. ஸோ இதுதான் காமன் நேமாக இருக்கும். ஸோ IUPAC நேம்ங்கிறது ஃபஸ்ட்டு IUPACோடைய எக்ஸ்பான்ஷன் நம்மளுக்கு தெரியணும், இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. ஸோ இவங்க ஒரு பெரிய ஒரு சர்ச் பண்ணி ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸையும் சர்ச் பண்ணி அதுக்கு நம்பர்ஸ் கொடுத்து பேரோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாருமே சயின்டிஃபிக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய நேம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு IUPAC நாமன்க்ளேச்சருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ப்ரிஃபிக்ஸ்னால் என்னன்னு தெரியணும், ரூட் வேர்டு தெரியணும், சர்ஃபிக்ஸ் தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபிக்ஸு, ரூட் வேர்டு, சர்ஃபிக்ஸ். ஸோ இந்த ரூட் வேர்டு அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் த கார்பன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் த கார்பன் ஆட்டம் இன் எ லாங்கஸ்ட் செயின். ப்ரிஃபிக்ஸுங்கிறது இந்த கார்பனுக்கு முன்னால் நம்ம கொடுக்கக்கூடிய பிஃபோர் த ரூட் வேர்டு. ஸோ நெக்ஸ்ட்டு சர்ஃபிக்ஸுங்கிறது இந்த எண்ட் ஆஃப் த நேம். ஸோ ஆஃப்டர் த ரூட் வேர்ட்ஸு ப்ரைமரியாகவும் இருக்கும், செகண்டரியாகவும் இருக்கும். இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ரூட் வேர்டு நம்ம நார்மலாக நீட்டுக்கு வந்து ஒன் கார்பன்லேருந்து கார்பன் 10, ஸோ அப் டு 100 வரைக்கும் இருக்கும் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில். ஸோ செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கார்பன் இருந்துச்சு அப்படின்னா மீத்தேன், 2 அப்படி 2 கார்பன் இருந்துச்சுன்னா ஈத்தேன், 3 கார்பன் ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், ஹெப்டேன், ஆக்டேன், நானேன், டெக்கேன், 10 கார்பன் டெக்கேன். ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் த கார்பன், இதுதான் ரூட் வேர்டாக இருக்கும். ஸோ சர்ஃபிக்ஸுங்கிறது தேர் ஆர் 2 டைப்ஸ்னு சொன்னோம் இல்லையா. ப்ரைமரி சர்ஃபிக்ஸ், அதில் சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட். சேச்சுரேட்டட் சிங்கிள் பாண்டு, அன்சேச்சுரேட்டட் டபுள் பாண்டு. ஸோ இட் கம்ஸ் இமிடியேட்லி ஆஃப்டர் த ரூட் வேர்டு. ஸோ இப்போ மீத்தேன் இருக்குது, மீத்தேனுடைய மாலிகுலர் ஃபார்மில் கார்பனை சுற்றி 4 ஹைட்ரஜன் மீத்தேன். ஸோ அதே மாதிரி ஈத்தேனுக்கு 2 கார்பனை சுற்றி 6 ஹைட்ரஜன். ஸோ அதை டபுள் பாண்டில் எழுதணும் அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தீன். அதுக்கடுத்து எத்திலைன். இதெல்லாம் வந்து ட்ரிபிள் பாண்டுக்கு எக்ஸாம்பிள். ஸோ ரூட் வேர்டில் செகண்டரி சர்ஃபிக்ஸ் ஜென்ரலி இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப். அதாவது ஆல்கஹால் OHன்னு வந்துச்சுன்னா அது முடியையில் OL அப்படின்னு முடியணும். ஸோ இதுவே ஆல்டிஹைடு வந்துச்சு அப்படின்னா இது காமன் நேமு, இதுவே IUPACல AL அப்படின்னு முடியணும். ஹீட்டோன் வந்து காமன் நேம், டபுள் பாண்ட் O, IUPACல ஓன்னு முடியணும். கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து ஆயிக் ஆசிட் அப்படின்னு முடியணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி ஃப்ளூரோ, குளோரோ, ப்ரோமோ, குளோரைடு, ஃப்ளூரைடு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஆனால் IUPACல ஓன்னு முடியணும். ஃப்ளூரோ, குளோரோ, ப்ரோமோ, அயடோ. ஸோ அதிலே மாதிரி மெத்தில் CH4 மீத்தேன், அதில் ஒரு ஹைட்ரஜன் குறைஞ்சி வந்துச்சுன்னா மெத்தில், எத்தில், அதுக்கப்புறம் மீத்தாக்சி, இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரூல்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட்டு கார்பன் செயின் இருக்கணும். அடுத்து நேமிங் த லாங்கஸ்ட் கார்பன் செயின். ஸோ அடுத்து அதாவது நம்பர்ஸ் கொடுத்துடணும். 1 2 3 லாங்கஸ்ட் செயின் கண்டுபிடிக்கணும், நம்பர்ஸ் கொடுக்கணும். அடுத்து சப்ஸ்டியூஷனுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு அந்த சப்ஸ்டியூட்டில் லோயர் பொசிஷனுக்கு தான் நம்பர் வரணும். ஸோ அடுத்து அல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ரிஃபிக்ஸு, ரூட் வேர்டு, ப்ரைமரி சர்ஃபிக்ஸு, செகண்டரி சர்ஃபிக்ஸ். சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ CH3 CH ஒரு சப்ஸ்டியூட் இருக்குது, CH2 ஒரு சப்ஸ்டியூட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 சப்ஸ்டியூட் வரையில் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அதுக்கு பெரிய ஒரு ஆர்டர் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன்.
ஆனால் OHக்கு தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த OH எந்த கார்பனோட இணைஞ்சிருக்கோ அதுக்கு ஃபஸ்ட்டு பொசிஷன், அடுத்து 1 2 3 4. ஸோ இங்கே தேர்டு பொசிஷனில் ஒரு சப்ஸ்டியூட் இருக்குது, அடுத்து 1ல் இருக்குது. இது மெயினாக வரக்கூடியது. ஸோ அப்போ இதை நம்ம விட்டுறணும். இதுதான் ப்ரிஃபிக்ஸ். அப்போ ப்ரிஃபிக்ஸுங்கிறது 3-குளோரோ. அடுத்து ரூட் வடை என்னது, 4 கார்பன் இருக்கிறனால பியூட்டேன். இந்த பியூட்டேனில் OH வேறு வந்திருக்கு இல்லையா, அந்த ஏனில் இந்த ஏனை வந்து எடுத்துட்டு OHக்கு பதிலாக ஆல்கஹால் வந்தால் என்ன போடணும், ஆல் போடணும் இல்லையா, OL. ஸோ 3-குளோரோ பியூட்டு. இது 1வது பொசிஷன் வந்திருக்கும். 1 ஆல் 1க்கு வந்து போடணும், போடாமல் இருக்கான். ஸோ ஆனால் 2 3ன்னு வந்துச்சுன்னா 2 ஆல் 3 ஆல்னு போடணும். இங்கே 1 வந்ததுனால 3-குளோரோ பியூட்டனால் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதில் குளோரோங்கிறது ப்ரிஃபிக்ஸு, ரூட் வேர்டு வந்து பியூட்டெயினு, ப்ரைமரி சர்ஃபிக்ஸ் வந்து ஏன்னு. ஸோ அந்த ஏனில் எடுத்துகிட்டு ஆல் போட்டிருக்கோம், OL. ஸோ இதுதான் IUPAC நாமன்க்ளேச்சருக்கு நம்ம வந்து பேர் வைக்கக்கூடிய ரூல்ஸ் இன்றைக்கி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நிறைய எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் ஆல்கீன், எத்திலீன், ஹோமோஜீனியஸ் சீரியஸு, ஸோ ஹெட்ரோஜீனியஸ் சீரியஸு என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம். தேங்க்யூ.